suppose the charge of a proton and an electron differ slightly. Okay, one of them என்ன கொடுத்திருக்காங்க minus e and other வந்து e plus del e. If the net of electrostatic force and gravitational force between two hydrogen atom placed at a distance d apart is 0. Atomic size விட ஜாஸ்தி இருக்காத ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்கறாங்க. del e is of the order கேட்டிருக்காங்க, மாஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல in one hydrogen atom ஓகே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், எவ்வளோ புரோட்டான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நெட் சார்ஜ் நமக்கு என்ன இருக்கு? நெட் சார்ஜ் வந்து இது வந்து இ பிளஸ் டெல் இ, இது மைனஸ் இ. நெட் சார்ஜ் நமக்கு என்னப்பா? நெட் சார்ஜ் வந்து நமக்கு வந்து டெல் இ ஆயிடுது. கொடுத்துருக்கிற சம் பிரகாரம் நெட் சார்ஜ் வந்து டெல் இ. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதே மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமா நான் வைக்கும் பொழுது என்ன ஆகுது? அட் எ டிஸ்டன்ஸ் டில நான் வைக்கும் பொழுது எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன், நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் ஃபோர்ஸ் 0னா என்னது? ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் தானே நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ அது என்னது? இதுக்கு ஃபார்முலா kq²/r². ஏன்னா சேம் சார்ஜ் தானே. அதே மாதிரி மாசும் சேம்ங்கிறதுனால gm²/r². இப்போ நான் இதுலேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? k இன்ட்டு இங்கே வந்து டெல் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர், இங்கே g இன்ட்டு mh த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர். எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்களா? அப்போ டெல் இ ஸ்கொயர் என்னது? எனக்கு வந்து g இன்ட்டு mh²/k. இப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். del E square என்னது? G வந்து 6.67 into 10 to the power minus 11. சரியா? நமக்கு வந்து MH என்னது? 1.67 into 10 to the power minus 27 the whole square divided by 9 into 10 to the power 9. இப்போ எனக்கு ஆர்டருங்கிறதுனால இந்த மேக்னிடியூட் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணால் போதும். இது 6 1s are 6. இப்போ இது வந்து 9 டிவைடட் பை 9ன்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எப்போவுமே வந்து 0.185 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதில் வந்து செக் பண்ணணும். 10 power minus 11 minus 54 இல்லையா? ஏன்னா 27 into 2 இது மேலே போச்சுன்னா 9 ஆகிடும். அப்போ எனக்கு இங்கே என்ன வருது? minus 65 இது வந்து 74 ஆகிடும். அப்போ இந்த இதை விட்டேனா இது என்னது? 74ல் இப்போ என்ன ஆகும்? எனக்கு 37. இதை வந்து என்ன டெல் இ கண்டுபிடிக்கணும் இல்லையா? டெல் இ ஸ்கொயர் இது இருக்கு. அப்போ டெல் இ ஸ்கொயர்லேருந்து டெல் இ கண்டுபிடிச்சேன்னா 10 power minus 37 எனக்கு வரும் அப்ராக்சிமேட்டா. அந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. லக்கிலி நமக்கு வேற எந்த இதுவும் மேட்சிங் நியர்பை இல்லை, அதனால நம்ம ஈஸியாக அதை வந்து மார்க் பண்ணிடலாம்.